வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வெண்பனி மலரே கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். குழந்தைகள் இருவருக்கும் ஸ்கூல் லீவு என்று கார்த்திகா வீட்டிற்கு வந்து இறங்கியிருக்க, குழந்தைகள் நிறைந்த வீடு இம்சைகள் நிறைந்த கூடாய் மாறியிருந்தது. சாப்பிட வந்தமர்ந்த தம்பியை பிலு பிலுவென பிடித்து கொண்டாள் கார்த்திகா. ஹைதராபாத் பொண்ணும் தட்டி போயிடுச்சுடா. அவளுக்கு வெளிநாட்டுல வேலை பார்க்குற மாப்பிள்ளை தான் வேணுமா. சனியும் பிடிச்சவ. சம்பந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தியை திட்ட வைகரைக்கு சிரிப்பு வந்தது. இந்த காலத்துல எந்த பொண்ணுடா காதலிக்காம இருக்கா? யார பார்த்தாலும் காதல் கல்யாணம்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஒரு காலத்துல தங்களோட பிள்ளைகள் காதல் கல்யாணம் பண்ணா சொல்லிக்க பெத்தவங்க சங்கடப்பட்டாங்க. ஆனா இப்போ என் பொண்ணு சமத்து, நல்ல பையனை அவளே செலக்ட் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. அரேஞ்ச்டு மேரேஜுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுடா. கார்த்திகா சொல்ல நீண்ட நாளைக்கு பிறகு பெரும் சத்தமாய் வாய்விட்டு சிரித்தான். இப்போ என்ன பண்ணலாம் கார்த்தி? எதுக்கு கல்யாணம் அது இதுன்னு நம்ம குடும்பத்தை ஸ்பாயில் பண்ணிட்டு இப்படியே இருந்துக்கிறேன். நீங்கெல்லாம் இல்லையா என்னை பார்த்துக்க என்று சொல்லிவிட்டு கண் சிமிட்ட கார்த்திகா கரண்டியை எடுத்து 2 போடு போட்டாள். சிரித்தபடி சாப்பிட்டு விட்டு அவன் கடைக்கு கிளம்பி இருந்தான். கிளாஸ் ரூமிற்குள் நுழைந்தவளை இழுக்காத குறையாக அள்ளி கொண்டு போயிருந்தது தோழிகள் கூட்டம். தீபிகாவுக்கு இந்த சண்டே கல்யாணம் தெரியும்ல? ச்ச, மறந்துட்டேன்னு சொன்னா விட்டுடுவீங்களா என்ன? ரொம்ப அழுத்துக்காத பக்கி. அடுத்த கிளாஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அதை நீயும் நானும் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? வா, பேசாம போய் gift வாங்கிட்டு வந்துடலாம். என்ன கிஃப்ட்னு யோசிச்சு வச்சிருக்கீங்களா? டூம் லைட்ஸ் தான். சொன்னவர்களை கேவலமாக ஒரு பார்வை பார்த்தாள். அலாவுதீன் காலத்திலிருந்து அதே கிஃப்ட். இது ஒரு கிஃப்ட்னு அதை வாங்க என்னையும் கூப்பிடுறீங்களே. உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு சொரணைன்னு எதுவுமே இல்லையா? ஒவ்வொரு விரலாய் முகத்துக்கு நேரே நீட்டியவள் விரலை பற்றி செல்லமாய் பின்னே விளைக்க அதற்கே கூப்பாடு போட்டிருந்தாள். ஏயா, என்னையா இது? நீங்களே கேலி செய்யலாமா? நாம வாங்க போறது சாதாரண பெட்ரூம் லைட் இல்ல, ஃபேன்சி டூம் லைட். அதுவும் எங்க தெரியுமா? உன்னோட ஆளோட கடையில. தாரா சொல்லிவிட்டு கண் சிமிட்ட யயாவுக்கு சட்டென்று உடம்பெல்லாம் வேர்த்து விட்டது. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் என்று இவர்களிடம் எப்படி சொல்வது? தான் ஒருவனால் அவமானப்படுத்தப்பட்டோம், நிராகரிக்கப்பட்டோம் என்பதை எப்படி அவளால் குதூகலமாக சொல்லிக் கொள்ள முடியும்? ஆளு கீழுன்னு எல்லாம் இல்ல. இன்னும் அடியேங்கிறதுக்கு பொண்டாட்டி இல்லையாம். அதுக்குள்ள புள்ளைக்கு பேர் பொன்னுரங்கமாம். யயாவின் குரல் இறங்கி இருக்க மற்றவர்கள் பிடித்து கொண்டார்கள். நீ லவ் பண்றேன்னு புரிய வச்சிட்டல்ல, ஆள் தன்னால தேடி வருவார். நீ வாடி. உன்னை பார்த்த சந்தோஷத்துல ஒரு 1000 500 குறைச்சு வாங்கிட்டா நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட உதவும்ல. வலுக்கட்டாயமாய் யயாவை இழுத்து கொண்டு போக அதற்கு மேலும் அவளாலும் மறுக்க இயலவில்லை. கடை வாசலுக்கு வந்து நின்றபோது மனம் அவன் அன்று சொன்ன கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளுங்க என்ற வார்த்தையிலேயே நின்றது. வாசலில் அவனுடைய கார் இல்லை. அதுவே யயாதிக்கு நிம்மதியாகி போனது. உள்ளே படபடக்கும் பட்டாம்பூச்சியாய் பெண்கள் நுழைய இவர்களை அட்டன் செய்வதற்கு இளவட்டங்கள் போட்டி போட்டனர். உள்ளே கிஃப்ட் பொருள்களுக்கான ஒரு தனி உலகமே இருந்தது. இத்தனை விளக்குகள் இருக்கிறதா வாழ்க்கையை வெளிச்சமூட்ட என்று எண்ணிய போது கண்கள் முகம் முழுக்க விரிந்தது பெண்களுக்கு. கண்ணாடி பொம்மைகள் 2 அருங்கோண பெட்டகத்தை சுமந்து கொண்டிருக்க, நீருக்குள் கோலம் இருப்பது போன்ற அந்த துண்டில் நமக்கு விருப்பப்பட்ட வண்ணத்தை ஒளிர வைக்க விதவிதமாய் விசைகள் இருந்தன. அனைவருக்கும் பிடித்து போய் அதையே வாங்குவது என்று முடிவு செய்து விலையை பார்த்தவர்கள் விதிர்த்து போனார்கள். 10,000 நெருங்கும் விலை. அவர்களிடம் தட்டி தடவி தேடியதில் 7,000க்கு மேல் ஒரு சல்லி தேரவில்லை. அத்தனை அலப்பறையாய் கடைக்குள் நுழைந்துவிட்டு இதை வாங்க காசு போதவில்லை என்று சொல்லவும் வெட்கமாக இருந்தது. என்ன மேடம், பில் போட்டுடலாமா? பதில் இல்லாமல் விழித்து கொண்டிருக்கும் போதுதான் கதவை திறந்து கொண்டு வைகரை உள்ளே நுழைந்தான். இயல்பாக அங்கே நின்றிருந்த பெண்கள் கூட்டத்தை தொட்ட கண்கள் சரியாய் யயாதியை தொட்டு மீண்டு
நின்று மீண்டது. அப்போது இருவருக்குமே ஒரு சேர அவன் கழுத்தை பிடித்து தள்ள சொன்ன நினைவு வந்து மோத, யயாதி வேகமாய் கண்களை இடமாற்றிக் கொண்டு அந்த வார்த்தைகளை நான் இன்னும் மறக்கவில்லை என்பதை அவனுக்கு பதிவு செய்தாள். கடைக்கு சரக்கு வந்து இறங்கி இருக்க கீழே இறக்கி வைத்துக் கொண்டிருந்த ஊழியர்களுடன் சேர்ந்து அவனும் களத்தில் இறங்கி இருந்தான். உதவிக்கு வந்த கடை ஊழியர்களை தடுத்து நிறுத்தி கஸ்டமர்களை கவனிக்க சொல்லி அனுப்பிவிட்டு அட்டை பெட்டிகளை அவனும் சேர்ந்து கொண்டு வந்து உள்ளே இறக்கி வைத்துக் கொண்டிருந்தான். அத்தனையும் முடித்துவிட்டு அவன் மாடிக்கு செல்லவும் இன்னுமே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இவர்களை நோக்கி வந்தான் கடை ஊழியர்களில் ஒருவன். என்ன மேடம், எடுத்தீங்களா இல்லையா, பில் போடட்டுமா என்ற கேள்வியில் இடத்தை எப்போது காலி செய்வீர்கள் என்ற எரிச்சல் தென்பட வேகமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இல்ல, இந்த பீஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷம், அப்ப இதையே பேக் செஞ்சுடுறேன். இல்ல இல்ல, பணம் கொஞ்சம் குறைவா இருக்கு எங்ககிட்ட. நாங்க கேஆர் காலேஜ்ல தான் படிக்கிறோம். ஒரு நாள் டைம் தந்தா மீதி பணத்தை நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துடுறோம். கோரஸாக சொன்னவர்களை ஒரு மாதிரியாக பார்த்தான். அது சரி, பேக் பண்ணி வச்சுடுறேன். நீங்க நாளைக்கே வந்து பணத்தை கொடுத்து எடுத்துக்கங்க. அச்சச்சோ, இன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷனுக்கு போகணுமே. அவர்கள் அப்பாவியாய் முகத்தை வைத்து கொண்டு சொன்னபோது கொஞ்சமா யோசித்தவன் தாஸிடம் அவர்களை அழைத்து கொண்டு போய் விட்டுவிட்டு அடுத்த வேலைக்கு நகர்ந்து விட்டான். அவர்களை ஏறிட்டு பார்த்த தாசுக்கு அவர்களில் நடுநாயகமாக இருந்த யயாதியை பார்த்ததும் யோசனை விரிந்தது. முதலாளி மாடியில தான் இருக்கார், அவர்கிட்ட போய் கேளுங்க. இதுல எல்லாம் நாங்க முடிவெடுக்க முடியாது. இத்தனை பேர் கும்பலா போக வேண்டாம், யாராவது ஒருத்தர் போங்க என்றவர் இன்டர்காமை எடுத்து வைகரைக்கு அழைத்து தகவல் சொல்லி இருந்தார். யார் போவது என்ற தர்க்கமே இல்லாமல் எல்லோரும் யயாதியை பிடித்து தள்ள அவளுக்கு தவிர்க்கவும் முடியாத மறுக்கவும் முடியாத சூழ்நிலை. மனம் நிலைப்பாடாய் ஒரு முடிவெடுக்க யோசித்திருக்கும் போது ஏன் காலமும் கடவுளும் ஒரு சேர தன்னுடைய உறுதியை உலுக்கி பார்க்கிறார்கள் என்ற யயாதி தவித்து போனாள். திட்டமிடும் அதிகாரம் மட்டும்தான் மனிதனுடையது. அதில் வட்டமிட்டு சுழிக்கும் விளையாட்டு எல்லாம் காலத்துடையது என்பது அவளுக்கு புரியாதுதான் இந்த வயதில். அரை மனதாய் லிப்டில் ஏறியவள் கதவு தட்டிவிட்டு உள்ளே சென்றாள். தலை அசைக்கவில்லை. சுழல் நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கைகளை கோர்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். தயங்கியபடி உள்ளே வந்து எதிரில் நின்றாள். புருவத்தை வளைத்து நாற்காலியை காட்டினான். ஏன் வாயால சொல்ல மாட்டாரோ என்ற தோன்ற வீம்பாக அப்படியே நின்றாள். உட்கார சொன்ன யதி. யதி யதி. அவளுடைய உணர்வுகள் அவள் வசமில்லை. அந்த ஒற்றை அழைப்பிற்கே அவளுடைய உலகம் தட்டாமாலை சுற்றி தரையில் விழுந்திருந்தது. உணர்வுகளை அடக்க பெரும் போராட்டம் நடத்தியவளின் தடுமாற்றத்தை பார்த்து கொண்டே இருந்தான். என்னாச்சு என்றான் அழுத்தமாக. அப் அப்பா மட்டும்தான் என்னை யதின்னு கூப்பிடுவார். மற்ற எல்லாருக்குமே நான் யயா மட்டும்தான். சரியான அப்பா கோண்டு. மனதிற்குள் எண்ணியவனுக்கு சிரிப்புதான் வந்தது. ஆனாலும் அவளுடைய நெகிழ் பக்கத்தை மொத்தமாக ஆக்கிரமித்திருந்த அப்பாவை நினைக்கையில் ஆச்சரியமாகவும் இருந்தது. என்ன விஷயம் என்றான் அவள் அப்படியே நிற்கவும். இல்ல, ஒரு கிஃப்ட் எடுக்க வந்தோம். கொஞ்சம் காசு போதல. நாளைக்கு கொண்டு வந்து தந்துடுறோம். ஃபோன் நம்பர் அட்ரஸ் கொடுத்துட்டு போறோம் தயக்கமாக சொன்னாள். கையில் இருக்கிற காசுக்கு தகுந்த பொருளை எடுத்துக்கலாமே. இல்ல, இதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஷேரிங்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வரல. அவங்க கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு நாளைக்கு கொடுத்துடுறோம். ஒரே ஒரு நாள் டைம் தந்தால் போதும். அவள் பேசிக்கொண்டிருக்க பிளாஸ்கில் இருந்து காஃபியை டம்ளரில் சரித்து அவளுக்கு எதிரில் தள்ளி வைத்தான். கண்களை அசைத்து எடுத்துக்கொள் என்று சைகை செய்ய மிரண்டு போய் அவனையே பார்த்தாள். என்ன இவ, எதற்கெடுத்தாலும் கண்ணாலேயே சைகை செய்கிறான். அமைதியாக நின்றவளை சன்னமாக முறைக்க சட்டென்று இருக்கையில் அமர்ந்து காஃபியை எடுத்துக்கொண்டாள். அக்கா கூட தான் இருக்கையா என்று கேட்டான். டேபிளில் பார்வையை பதித்தபடி ஆம் என்று தலையை அசைத்தாள். அப்போ இன்னும் கூடுதல் கவனத்தோட படிச்சு நல்ல இடத்துக்கு வர்றது தானே புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு காதல் அது இதுன்னு சுத்திட்டு உன்னோட மதிப்பை நீயே குறைச்சுக்கிறது அறிவான வேலையா என்ன? மென்மையாகத்தான் கேட்டான். அதுவே அவளுக்கு வலித்தது. நீ நினைக்கிற மாதிரி காதல் எல்லாம் பெரிய தேவ ரகசியமெல்லாம் இல்ல. ஏறுற வரைக்கும் இமயத்து மேல இருக்கிற பிரமிப்பு ஏறினதும் அதுவும் வெறும் தரைதான்னு புரிய வச்சிடும்.
இவங்க இல்லாம நம்மால வாழவே முடியாதுன்னு யார பத்தி நாம யோசிக்கிறோமோ, அவங்க இல்லாமையும் வாழ்ந்துட்டு தானே இருக்கோம். அப்பவே தெரியலையா இந்த காதல் எல்லாம் நத்திங்ன்னு? கையை குவித்து எதுவுமே இல்லை என்று காண்பித்தான். இமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். உன் அப்பா அம்மா, ஏன் அப்பா எல்லாரும் இறந்தப்போ என்ன யோசிச்சிருப்போம்? இத்தோட நம்மோட உலகம் அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு தானே? அதுக்கு பிறகும் நாம வாழ்ந்துட்டு தானே இருக்கோம். அதை விட குறைந்த குறைந்த ஆயுள்தான் இந்த காதலுக்கு. சோ எல்லாத்தையும் மறந்துட்டு ஒழுங்கா படிச்சு முன்னேற வழியை பார். அமைதியாக அமர்ந்திருந்தாள். பெருமூச்சு விட்டவனாக நோட் பேடை நகர்த்தி அவள் முன்னாக வைத்தான். இதில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எழுதிட்டு பொருளை வாங்கிட்டு போங்க. நான் தாஸ் அண்ணங்கிட்ட சொல்லிடுறேன் என்றவன் இதற்கு மேல் எதுவும் இல்லை என்று பார்க்க எழுந்து கொண்டவள் நன்றி சொல்லிக் கொண்டு வெளியில் வந்தாள். அவள் கீழே வருவதற்கு தாமதமாக தோழிகள் தங்களுடைய கற்பனை சிறகுகளை விரித்திருந்தார்கள். கீழே வந்தவளை பிடித்து கொண்டு குசுகுசுத்து கேள்வியாய் கேட்க என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் வெட்கிப் போய் நின்றாள் யயாதி. தாஸ் பொருளை கொண்டு வந்து நீட்டியவர் மறுமுறை யயாதியை ஊன்றி பார்த்துவிட்டு போனார். வெளியில் வந்தவர்கள் சிரிப்பும் பேச்சுமாய் ஆட்டோவுக்கு அழைத்துவிட்டு காத்திருக்க அனிச்சையாய் தலையை உயர்த்தி மேலே பார்த்தாள் யயாதி. பால்கனி கிரில் கம்பிகளை பிடித்தபடி கண்ணாடி சுவரின் வழியே இவளையே பார்த்து கொண்டிருந்தான் வைகரை. அந்த பார்வை இயல்பாகத்தான் இருந்தது. ஆனால் யயாதியின் காதல் மனசுக்கு மட்டும் அதில் ஏதோ ஒரு பிரத்யேகம் பொங்கி வழிந்தது. சிறகும் விரிந்து வானமும் ஒரு சேர தரை இறங்கியது போல் அத்தனை குதூகலம் அவளுக்கு. கன்ன கதுப்பை விரித்து கண்கள் சுருங்க அவனையே பார்த்தாள். ஒரு நொடி அடி ஆழம் வரைக்கும் அந்த பார்வை ஊடுருவி சில்லிட வைக்க கண்களை குறுக்கி அவளையே பார்த்தான் அவனுமே. இயல்பு போலவே திரும்பி நின்றவள் ஆள்காட்டி விரலை மடக்கி தன்னுடைய நெஞ்சில் வைத்து காண்பித்தாள். ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் குறுக்கு வெட்டி சிட்டிய இதயத்தை செய்கை செய்தாள். இறுதியாக ஆள்காட்டி விரலை அவன் புறமாக திருப்பி காண்பித்தாள். அந்த சைகையை செய்யும்போது அவள் கண்கள் செய்த ஜாலம் சொல்லி மாளாது. யாரும் பார்க்காமல் யாருக்கும் புரியாமல் அவனுக்கே அவனுக்காக அவள் செய்து காட்டிய மோனோ ஆக்டிங்கில் ஐ லவ் யூவை அவனுக்கு புரியாதா என்ன? சிலையாக நின்றவனின் அதிர்வை வெகுவாய் ரசித்தபடி அவனை பார்த்து கண் சிமிட்டிவிட்டு சிட்டாக பறந்திருந்தாள் யயாதி. அறைக்குள் வந்து அமர்ந்தவனுக்கு அவள் செயலின் தாக்கம் வெகுநேரம் மட்டுக்கும் இருந்தது. சொல்லில் வடிக்க இயலாத கோபம் ஒன்று அவனை கொத்தி தின்று கொண்டிருக்க, சரியான மரமண்ட என்ற யயாதியை சபித்து கொண்டே தன்னுடைய வேலையை துவக்கி இருந்தான். அன்றைய நாள் எப்போதும் போல தரிகெட்டு ஓடியிருக்க மாலை 4 மணி போல் இருக்கும் பவானியிடமிருந்து அழைப்பு வந்தது. தம்பி, ஃப்ரீயா இருக்கையா? கொஞ்சம் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். வார்த்தைக்கு வார்த்தை வழுக்கியதிலேயே அதில் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று வைகரைக்கு தோன்ற அமைதியாக உண்மை வரட்டும் என்று காத்திருக்க ஆரம்பித்தான். வரோ, லைன்ல தான் இருக்கம்மா. என்ன விஷயம்? நிஜமான காரணத்தை சொல்லுங்க, நான் கண்டிப்பா வரேன். சும்மாதான் வரோ. அம்மா, அதற்கு மேல் பவானியால் ரகசிய காப்பு ஒப்பந்தம் எல்லாம் செய்ய முடியாது. நேரடியாக சொன்னாலே மறுக்க மாட்டான்தான். ஆனால் பவானிக்குத்தான் ஒரு மாதிரி தவிப்பாக இருந்தது. நிறைய முறை எடுத்த முன்னெடுப்பு அத்தனையும் காரணமின்றி தவறி போனதால் இந்த முறை அவருக்கே சட்டென்று அழைக்க தவிப்பாயிருந்தது. இல்ல வரு, ஒரு பொண்ணு வந்திருக்கு, பல் டாக்டரா இருக்காம். பொண்ணு பார்க்குற சம்பிரதாயம் எல்லாம் வேண்டாம். பரஸ்பரம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பார்த்து பிடிச்சா எல்லாம் முறைப்படி பார்த்துக்கலாம்னு சொல்றாங்களாம். எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது வரு. சும்மா சும்மா இவதான் என் மருமகன்னு மனசுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது தட்டி போகும்போது வேதனைப்படுறதை விட கோயில்ல பார்ப்போம், பிடிச்சிருந்தா அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம்ங்கிறது சரின்னு தோணுது தம்பி. நெற்றி பொட்டை தேய்த்து விட்டு கொண்டு அமர்ந்திருந்தான். ஏதோ முடிவு செய்தவனாக சொன்னான். நான் நேர கோயிலுக்கு வந்துடுறேம்மா, 4 மணிக்கு தானே. அச்சோ, இப்படியேவா வருவ? வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாமே. நேரா வீட்டுக்கு வந்துடுவாரோ. இப்ப என்ன ட்ரெஸ் இல்லாமையா இருக்க? எல்லாம் போதும்மா. அழுத்து கொண்டாலும் அம்மாவுடைய விருப்பத்தை தட்டாமல் வீட்டுக்கு சென்றிருந்தான். பெரிதாக உடை அலங்காரம் எல்லாம் செய்து கொள்ளாமல் இயல்பாக வந்திருந்தான். கோயில் விஸ்தீரணமாக இருந்தது. வைத்தி இவர்களுக்காக வாசலில் காத்திருக்க
அம்மா, மகன் இருவர் மட்டும் வருவதை பார்த்து கண்கள் சுருக்கினார். என்னம்மா நீங்க மட்டும் வர்றீங்க? பெரிய பொண்ணு, மாப்பிள்ள அவங்கெல்லாம் வரலையா? இது சும்மா கேஷுவல் மீட் தானே. பொருந்தி வந்தா அப்புறம் பார்க்கலாம். உள்ளே நுழையும் போதே அருள் தவழும் சௌடாம்பிகை தாயின் முகத்தை பார்த்ததும் பவானிக்கு மனம் கனிந்து போனது. இந்த வரனாவது மகனுக்கு தகைந்து விட வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு உள்ளே சென்றார்கள். அலங்காரம் எதுவும் இல்லாமல் இயல்பாக சுரிதாரில் வந்திருந்தாள் அஞ்சலி. உயரம் சற்று குறைவு, படர்ந்த முகம், வசீகரமாயிருந்தாள். போலி மரியாதை வெட்கம் எதுவும் இல்லாமல் இருவரும் கை கொடுத்து ஹாய் சொல்லிக் கொண்டது பெரியவர்களுக்கு பிடித்திருந்தது. அஞ்சலியோடு அம்மாவும் அண்ணியும் வந்திருந்தார்கள். அண்ணன் வந்து விடுவார் என்று சொன்னார்கள். தனியாக இருந்த கல் மண்டபத்தில் ஜமக்காலத்தை விரித்து அமர்ந்து கொண்டார்கள். இரு தரப்பிலும் இருந்த மூத்த பெண்மணிகள் பேசிக் கொண்டிருக்க கோயில் சுவர்களில் பொதிந்திருந்த சிலைகளை ரசித்து கொண்டிருந்தான் வைகரை. பொண்ணோட அண்ணன் வந்துட்டாரு. வைத்தி சொல்லவும் வாயில் பக்கம் திரும்பி பார்த்த வைகரையின் முகத்தில் ஈ ஆடவில்லை. பவானியின் நிலைமையும் இதேதான். இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தவனின் நிலையும் அதேதான். காக்கி பேண்ட்டும் கலர் சட்டையும் முடிவெட்டும் அவன் பார்க்கும் வேலையை சொல்ல வைத்தி வைத்த வணக்கத்தை அலட்சியம் செய்துவிட்டு அவன் பார்வை வைகரை மீதே படிந்திருந்தது. என்ன வைத்தி, நீ சொன்ன பார்ட்டி இவங்கதானா? குரலில் அத்தனை கேலி, அதுவும் பார்ட்டி என்ற வார்த்தையில் மிதமிஞ்சிய நக்கல். ஆமா சார், பையன் எம்ஏ படிச்சிருக்கார். சிட்டியில மிகப்பெரிய லைட்டிங் ஷாப் அவங்களோடது தான். ஒரு அக்கா, 2 தங்கச்சிங்க. சொல்லிக்கொண்டே போனவனை கை உயர்த்தி தடுத்தாலும் பார்வை வைகரையிடமே இருந்தது. இருங்கிருங்க, நீங்க சொன்ன தகவல்ல நிறைய பிழை திருத்தம் செய்ய வேண்டி இருக்குது. எம்ஏ முடிக்கல, கடைசி வருஷத்து செமஸ்டர் எதுவுமே அவர் எழுதல. மைனர் பொண்ணு மனசு கெடுத்தது, கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி அவகிட்ட தப்பா நடக்க பார்த்ததுன்னு ஏகப்பட்ட கேஸ் இருந்தது அவர் மேல. வைகரை அமைதியாக நிற்க பவானி அவமானத்தில் கூனி குறுகி போய்விட்டார். வைத்திதான் பதறிப்போனான். அடடா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஒரு காதல் இருந்ததுன்னும் அதை பத்தி பெண் வீட்டுல பேசணும்னு தான் தம்பி எப்பவுமே என்கிட்ட சொல்லி இருக்காரு. உண்மையை சொன்னா எதையுமே அவங்க மறைக்க விரும்பல சார். வைத்தி வக்காலத்து வாங்க அவனையும் சேர்த்து நக்கலாக பார்த்தான். யோ புரோக்கர், நீ கம்முன்னு இரு. நான் சொன்ன எதுவுமே நடக்கலன்னு இவரை சொல்ல சொல்லு பாப்போம். பெண்ணின் அண்ணன் சீண்ட அமைதியை நீடித்தான், எங்கோ வெறித்தபடி. ஆறிப்போன காயத்தை அவசியம் என்று கீறி பார்க்க வைகரை விரும்பவில்லைதான். ஆனால் மற்றவர்களும் அவனுக்கு அதையே செய்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியுமா? இவ்வளவு நேரமும் இனிமையாக பேசிக்கொண்டு அமர்ந்திருந்த பெண்ணின் அம்மாவும் அண்ணியும் பெருத்த அதிர்ச்சி வாங்கி நின்றார்கள். நான் விருகம்பாக்கம் ஸ்டேஷன்ல இருந்தப்பதாம்மா இவனோட கேஸ் வந்தது. என்னால இவன் முகத்தையும் அந்த பொண்ணு முகத்தையும் மறக்கவே முடியாது. அந்த பொண்ணு அழுத அழுக, அப்பப்பா. வெளிப்படையா குற்றத்தை ஒத்துக்கிறதாலேயே புனிதர் பட்டமெல்லாம் தர முடியாது. இன்னைக்கு இவர் வளர்ந்து பெரிய ஆளாகி இருக்கலாம். அதுக்காக நானே மாலை போட்டு என் தங்கச்சியோட கையை பிடிச்செல்லாம் தர முடியாது. அன்னைக்கு என் கூட ஸ்டேஷன்ல வேலை பார்த்தவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட முடியுமா சொல்லுங்க? அம்மாவிடம் திரும்பி கேட்க அதற்கு மேல் அங்கே நிற்பது அசிங்கம் என்று உணர்ந்த வைகரை பவானியை திரும்பி பார்க்க அவரும் அதே முடிவில்தான் இருந்தார். நிமிர்ந்து பார்த்து பொதுவாய் வணக்கம் வைத்தவன் வேகமாக கோயிலை விட்டு வெளியேற பவானியும் அவனை பின் தொடர்ந்திருந்தார். இத்தனை காலமாய் மகன் பார்க்க தன் திடத்தை தவற விடாதவர் இன்று தன்னையும் அடக்க இயலாமல் கண்ணீர் விட்டு கொண்டே வந்தார் வழி நெடுக. அவன் தடுக்கவோ ஆறுதல் சொல்லவோ இல்லை. இன்னும் சொல்ல போனால் அதைவிட அவமானத்திலும் கடும் வேதனையிலும் அவன் இருந்தான். அந்த கண்ணீராவது தன்னை பெற்றவளுக்கு ஒரு ஆறுதலை தந்து விடாதா என்ற நப்பாசை அவனுக்குமே. தம்பி, ஏதாவது ஹோட்டல்ல வண்டி நிறுத்து, ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு போகலாம். அவனுக்கு மதுதான் சரி என்று தோன்றியது. வழியில் சுமாரா இருந்த ரெஸ்டாரண்டில் வண்டியை நிறுத்தினான். ஒரு குளிர்ந்த வாட்டர் பாட்டிலை வாங்கி தாயும் மகனும் சாலையோரம் சென்று முகத்தை அழுந்த அடித்து கழுவினார்கள். அந்த குளிர்ச்சி ஒரு இதமான உணர்வை கொண்டு வந்திருந்தது. உள்ளே வந்து அமர்ந்ததும் அங்கிருந்த எல்சிடியில் ஓடிக்கொண்டிருந்த நகைச்சுவை காட்சியில் கவனத்தை செலுத்தினர். மனம் சமாதானமாக மறுத்தது இருவருக்குமே. பிறப்பால் பெரும் பணக்காரர்கள் இல்லை அவர்கள். ஆனால் கண்ணியமும் கௌரவமும் நிறைந்த நடுத்தட்டு.
அக்கம் பக்கத்தின் வார்த்தைகளுக்கு பயந்தே வாழும் இயல்பு சராசரிகள். சிதம்பரம் அவ்வளவு கண்ணியமானவர். ஒரு பொய் புரட்டு எதுவுமே அவர் தொழிலில் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் பவானியிடமே கூட அவர் கோபத்தையும் ஆதிக்கத்தையும் வெளிப்படுத்தியதே இல்லை. அத்தனை தன்மையானவர். மகனாய் பிறந்து அந்த காதலால் அவன் தரிகெட்டு ஊர் சிரித்து போனதும் அல்லாமல் பெற்றவர்களின் பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தி விட்டானே, அதை தான் வைகரையால் தாங்க இயலவில்லை. வாழ்க்கையில் அத்தனையையும் மீட்டெடுத்து விட்டான். பொருளாதாரத்தில் கூட மற்றவர்கள் திரும்பி பார்க்கும் இடத்தை அடைந்து விட்டான். ஆனால் அடைந்த அவமானத்தை இல்லாமல் செய்ய முடியவில்லையே. நீ எதுவும் மனசுல ஏத்திக்காத தம்பி. இந்த ஆளுக்கு எல்லாமே பொய்ன்னு தெரியும். ஆனாலுமே அதை உண்மை மாதிரியே நம்ம கிட்ட திரிச்சு பேசுறான். ஒரு வகையில் இவனுக்கு மனசாட்சி உறுத்ததும் இல்ல. காலம் பூரா உன்னை தங்கச்சிக்கு கட்டி வச்சா நேருக்கு நேர் முகம் பார்க்கணும்னு. இவன் தங்கச்சின்னு தெரிஞ்சிருந்தா நான் பார்க்கவே வந்திருக்க மாட்டேன். நொடியில் பவானி மீண்டிருந்தார் என்பது புரிந்தது. அவர் முகத்தில் தெரிந்த தெளிவை பார்த்து வைகரைக்கே மெல்லிய முறுவல் மலர்ந்தது. ஆக பவானி தாயார் ஃபார்முக்கு வந்தாச்சு இல்லையா? எனக்கு அது போதும். ஏமா, என் மேல கோபம் இல்லையே? நான் உங்களுக்கும் அப்பாவுக்கும் நல்ல மகனா இருக்கல இல்லையா? அம்மாவின் உள்ளங்கையை பற்றி கொண்டு கேட்க பவானியின் அடிவயிறே கலங்கி போனது. வரு, நான் பெத்த 4 பிள்ளைங்கள்ல நீ மட்டும்தான் சுகப்பிரசவம். மற்றவங்க எல்லாம் சிசேரியன் தான். உன்னாலதான் நான் பிரசவ வலியை உணர்ந்தது. அதுவும் பிரசவ வாசல் திறக்கலைன்னு கிழிச்சு விட்டப்போ. அம்மா என்றான் உடல் நடுங்க. என்னை வலிக்க வச்சு பிறந்ததால உன்னை நான் வெறுத்துட்டேனா தம்பி? இன்னும் சொல்லப்போனா வலி காட்டின உன் மேலதான் எனக்கு பாசமும் கூட. ஏனோ உன் வாழ்க்கையில பொல்லாத நேரம் ஒரு பொண்ணை விரும்பின. அந்த ஒண்ணுக்காக நீ பட்ட அவமானங்களும் வேதனையும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதுக்கு பிறகு நீ எழுந்து நின்ன வேகமும் இந்த குடும்பத்தை கொண்டு போய் சேர்த்த உயரமும் ரொம்ப பெருசு. இதெல்லாம் உன்னோட அந்த ஒரு விஷயத்துல அடிபட்டு போயிடுமா தம்பி? ஆனாலும் பட்ட கரை பட்டது தானே. அந்த நாள்ல ருத்ரா உத்ரா 2 பேரையும் இந்த விஷயத்தை காரணமா காட்டி இந்த உலகம் எப்படியெல்லாம் நடத்துச்சு. பயத்துல என் கழுத்தை கட்டிட்டு நாம தற்கொலை செய்துக்கலாமான்னு கேட்டப்ப என்னோட தாய் மனசு எப்படி தவிச்சிருக்கும். எல்லாத்தையும் நாம தாண்டி வந்துட்டதா நம்பிட்டு இருக்கோம். ஆனா இப்படி யாராவது எங்கேயாச்சும் அதை நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டே தான் தம்பி இருக்காங்க. இத்தனை நாளா நான் கேட்கல, உன்னை காயப்படுத்தல. ஆனா இப்ப கேட்குறேன். ஏன் தம்பி அந்த புள்ளைய போய் காதலிச்ச? அப்பா தவறிட்டார். அம்மா நமக்கு நல்ல பொண்ணை தேடி தரமாட்டாள்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? அதனால தானே இப்போ நீயும் நம்ம குடும்பமும் இவ்வளவு அவமானப்படுது. விழாவில் ஈட்டியை சொருகி இழுத்தது போல் இருந்தது வைகரைக்கே. ஒவ்வொரு காதல் திருமணத்துக்கு பின்னணியிலும் இப்படி ஒரு குடும்பத்தின் ஏக்கமும் ஆற்றாமையும் வண்டலாய் படிந்து போயிருக்கிறது. அம்மாவின் கரங்களை இன்னும் அழுத்தமாக பற்றி கொண்டான். அதான் தப்பு பண்ணிட்டேன்னு நானே ஒத்துக்கிட்டேனேம்மா. இப்ப ஏதாவது சாப்பிடலாமா என்றான் மெல்லிய குரலில். கடந்து போன பேரரை நிறுத்தி குலோப் ஜாமுன் ஆர்டர் செய்ய பவானி கண்கள் தெரித்து போக ஆச்சரியமாக மகனை பார்த்தார். இப்ப இருக்கிற மனநிலைக்கு குலோப் ஜாமுன் தான் சாப்பிடணுமா தம்பி? இப்பதான் சாப்பிடணும். கசப்பு மண்டி கிடக்கும் போதுதான் இனிப்பு சாப்பிட்டு கசப்பை கடக்கணும். வெட்கை அதிகமா இருக்கும்போது இயசி போட்டுக்கிற மாதிரி. தன்னை சிமிட்டி விட்ட மகன் சிரிக்க பவானியும் தன்னை மறந்திருந்தார் சிரிப்பினிலே. கண் பார்த்து கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான். கண் கொட்ட முடியாமல் பார்த்தும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான். பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே காட்சி பிழை போலே உணர்ந்தேன், காட்சி பிழை போலே. சிறு வயதில் கேட்ட அந்த கதை வைகரைக்கு ஞாபகம் வந்தது. நாம் பார்க்கும்போது நட்சத்திரம் வானத்தில் முளைத்தால் நம்முடைய பிரார்த்தனைகள் நிச்சயமாய் நிறைவேறும் என்றும், நாம் பார்க்கும்போது விடிவெள்ளி உதிர்ந்தால் நம் பிரார்த்தனைகள் தோற்று போகும் என்று அந்த கதை சொல்லும். சிறுவனாக இருக்கும்போது வைகரை கேட்ட நீதி கதை அது. ஏனோ அன்றில் இருந்து வானத்து நட்சத்திரத்தை எண்ணுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தான். நட்சத்திரம் இல்லாத வானத்தை பார்த்ததும்
கதையில் வந்த அந்த சிறுவனைப் போல யாருடைய பிரார்த்தனையும் நிறைவேறாதோ என்று மனம் வருந்த ஆரம்பித்து விடுவான். அம்மாவை அழைத்துப் போய் வீட்டில் விட்டுவிட்டு கடைக்கு வந்தவன்தான் கடையிலேயே தங்கிக் கொண்டான். இப்படி அடிக்கடி கடையில் தங்கிக் கொள்வான்தான். இன்னொரு புறம் அவனுக்கு ஒரு கனத்த தனிமை தேவைப்படுகிறது என்று பவானிக்குமே தோன்றியதால் மேற்கொண்டு மகனை வற்புறுத்தவில்லை. இரவு சாப்பாட்டை கூட தள்ளி இருந்தான். அம்மா சொன்ன வார்த்தைகள் அவன் இதயத்தை அறுத்து கொண்டிருந்தது. அவனால தானே இந்த அவமானம். ஆனா எல்லா காதல் தோல்விகளுமா இப்படி அவமானத்தில் முடிகிறது? ஆனால் அவனுக்கு மட்டும் இது ஏன் நடந்தது? சிங்கிள் சீட் சோஃபாவை மாடி வராண்டாவில் நகர்த்தி போட்டு அரவமற்ற சாலையை பார்த்து கொண்டு அமர்ந்து விட்டான். மனம் விரும்பாமலேயே பழைய வாழ்க்கையை தேடி ஓடியது. அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தை ஏஞ்சலினால் மறக்கவே இயலவில்லை. கொடியில் காய்ந்த துணிகளால் கூடாரம் கட்டி அதற்கு நடுவே குட்டி மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் கேக் கட் செய்ததும் பிரியத்துக்குரியவளின் முதல் இதழ் முத்தமும் ஏஞ்சலினை பிரியத்துக்குரியவனின் முதல் இதழ் முத்தமும் ஏஞ்சலினை பித்தாக மாற்றியிருந்தது. அதன் பிறகு இந்த இதழ் ஒத்தடத்துக்கு அவள் வயது வெகுவாக ஏங்க ஆரம்பித்தது. அதிகம் காவல் இல்லாத சூழ்நிலையும் சேர்ந்து வைகரையோடு அதிகமாய் தனிமையை அனுபவிக்க விரும்பினாள். ஆனால் அதையெல்லாம் வைகரை ஊக்குவிக்கவே இல்லை. ஆனால் அவளோடான தனிமையை, சந்தோஷத்தை வெகுவாய் ரசித்தான். கல்லூரி விடுமுறையில் இருவரும் சந்தோஷமாக ஊர் சுற்ற ஆரம்பித்திருந்தார்கள். மகாபலிபுரமும் பாண்டிச்சேரியின் ஆரோவில்லும் அடிக்கடி எட்டி பார்க்கும் இடங்களாயிற்று. தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று எண்ணி அவளை பயன்படுத்தி கொள்ளாமல் இது என்னுடைய வாழ்க்கை என்று அவளை உயிருக்கு மேலாய் மதித்தான். ஆனால் எல்லாமே கொஞ்ச காலத்துக்குத்தான். ஏஞ்சலினாவின் அத்தைக்கு சந்தேகம் துளிர்க்க அவளுடைய மொபைலை எடுத்து ஆராய்ந்தவர் அதிர்ந்து போனார். சத்தமே இல்லாமல் தம்பிக்கு அழைத்து சொல்லிவிட அலோசிஸ் குரியகோஸ் அடுத்த ஃப்ளைட்டில் சென்னை வந்து சேர்ந்திருந்தார். அப்போது ஏஞ்சலினா BA 3ஆம் ஆண்டில் இருந்தாள். BAயோடு படிப்பை முடித்துவிடும் எண்ணத்தில் இருந்தவன் ஏஞ்சலினாவுக்காக MA சேர்ந்திருந்தான். வைகரைக்கு முதுகலையில் அதுதான் முதலாம் ஆண்டு. முதலில் மகளை விசாரிக்காமல் அவள் போனை ஆராய்ந்தவருக்கு ரத்தம் கொதித்து போனது. கேரளாவில் அவருடைய செல்வ செழிப்பும் மதிப்பும் மரியாதையும் என்ன, இவள் செய்து வைத்திருக்கும் காரியம் என்ன? எல்லாவற்றுக்கும் மேலாய் சர்ச் கமிட்டியின் செக்ரட்டரியாக இருக்கும் அவருடைய மகளே மாற்று மதத்தில் ஒருவனை காதலித்து கட்டி கொண்டால் ஊரில் ஒரு பயல் அவரை மதிக்க மாட்டான். அவ்வளவு கோபம் வந்தது. ஏற்றுமதியில் நிற்கும் அவர் எப்படிப்பட்டவர் என்று மற்றவர்களுக்கு தெரியும். ஆப்பை சோப்பைகள் இது போன்ற கடல் பொருள்கள் வாணிபத்தில் ஈடுபடவே முடியாது. தட்ட வேண்டிய இடத்தில் தலையை எடுக்க வேண்டும். அப்போதுதான் எதிராளிகளுக்கு இவர்களை பார்த்து அச்சம் இருக்கும். அப்படியான ஒரு தோற்றமும் சுபாவமும் உள்ள அக்மார்க் ரவுடிதான் அலோசிஸ். நீ படிச்சது போதும் ஏஞ்சு, பேசாம ஊருக்கு கிளம்பு, தடிப்பான குரலில் சொன்ன அச்சனை அச்சத்தோடு பார்த்தாள் ஏஞ்சலினா. தன்னுடைய திருட்டுத்தனம் அப்பாவுக்கு தெரிந்து போனதோ என்ற கவலை அவளுக்கு வந்திருந்தாலும் தன் காதலை மூச்சு காட்டாமல் அமைதியாக சம்மதித்தாள். அலோசியஸ்க்கு குழப்பமாக இருந்தாலும் மகள் ஏதோ வலை விரிக்கிறாள் என்று மட்டும் புரிந்தது. இரவெல்லாம் யோசனையாக கழித்தவள் காலையில் கல்லூரிக்கு சென்று தோழிகளிடம் விடை பெற்று கொண்டு வருவதாக சொல்லி கொண்டு வந்திருந்தாள். அவள் அறியாமல் அலோசிஸும் பின் தொடர்ந்து கொண்டிருந்தார். கேம்பஸுக்குள் நுழைந்தவள் அரக்க பறக்க தேடிக்கொண்டு போனது வைகரையைத்தான். புரியாமல் பார்த்தவனை இழுத்து கொண்டு கல்லூரிக்கு பின் பக்க கிரவுண்டுக்கு வந்திருந்தாள். ஏஞ்சலினா முகத்தில் தெரிந்த பதட்டமும் பயமும் விஷயம் ஏதோ விபரீதம் என்று சொல்லியது. ஏஞ்சு, என்னாச்சு? உடம்பு எதுவும் முடியலையா என்றான் புறங்கையால் அவள் நெற்றியை தொட்டு பார்த்து கொண்டே. வைகரை அச்சன் ஊர்ல இருந்து வந்திருக்காருன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஏன் இல்லாம ஊருக்கு கிளம்பிட்டாரா? அவருக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னு தோணுது. கைகளை பிசைந்து கொண்டு சொல்ல மெல்லிய அதிர்வை உணர்ந்தான். ஏஞ்சலினா அவள் தந்தையின் பிரதாபங்களை வாக்கு மூலம் தந்திருக்கிறாள் என்பதால் மெல்லிய பதட்டமாகவும் இருந்தது. ஓகே, என்னைக்கு இருந்தாலும் தெரியத்தானே போகுது, ரொம்ப ஒரி பண்ணிக்காத, நியாயமான அன்பு ஜெயிக்கும். அடடா, இப்படி டயலாக் பேசிட்டு போய் வெற்றி அடைஞ்சிட்டு வர்றதுக்கு நம்முடைய வாழ்க்கையை டைரக்டர் விக்ரமன் எழுதி இயக்கல.
கடவுள் தான் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதுறது. அவர் இதுதான் செய்வார்னு எந்த கேரண்டி வாரண்டியும் கிடையாது. அதனால இந்த லென்த்தி டயலாக்கை எல்லாம் குறைச்சிட்டு அவசரமா என்ன செய்யலாம்னு யோசி. அந்த அவசர நிலையிலும் அசராமல் பல்பு கொடுத்தாள் ஏஞ்சலினா. என்ன செய்யலாம்? திருப்பி அவளையே கேட்டான். என்னையே கேளுடா அறிவு கிட்டவனே. ஓகே, நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு யாருகிட்ட தந்து சென்ட் ஆஃப் செய்ய போறாங்கன்னு சொல்லி கிளம்பி நேரா வடபழனி முருகன் கோயிலுக்கு வந்துடுற. நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்க வந்துடு. அங்க கல்யாணத்தை முடிச்சிட்டு அப்பா முன்னாடி போய் நிற்போம். பெரிய பிரளயம் வரும் தான், ஆனா சந்திச்சு தான் ஆகணும். அப்பா என்னை அழ விடமாட்டார் வைகரை. அதனால அட் தி எண்ட் நம்மோட காதலை ஏத்துக்குவார். அந்த சிறு பிள்ளையின் வெள்ளாமை வீடு வந்து சேராது என்று அப்போது அவளுக்கு தெரியாது. அவள் அழுதால் தான் அவளை பெற்றவருக்கு தாங்க முடியாது. ஆனால் அவன் அழுதால், ஏஞ்சு, எல்லாமே உன்னை வச்சே யோசிக்கிற. ஆனா ஏன் அம்மா அக்கா தங்கச்சிங்க எல்லாருக்குமே என் கல்யாணத்துல பங்கு இருக்கு இல்லையா? அவங்களுக்கு தெரியாம கல்யாணம் எப்படி? அவங்களுக்கு சொல்லிட்டு வந்துதான் என்ன காதலிச்சியா? காய போட்ட துணிகள்ல டென்ட் கட்டி அதுக்கு நடுவுல உட்காந்து இச்சு இச்சுன்னு முத்தம் கொடுத்தியா? இழுத்து இழுப்புக்கெல்லாம் நாய்க்குட்டி மாதிரி என் பின்னாடி சுத்துனியா? இங்க ஊரே பார்த்து எரியுதுன்னுட்டு சொல்லிட்டு இருக்க. இவர் மாதிரி பிடில் வாசிச்சுக்கிட்டு இருக்கார். முதல்ல என் கழுத்துல தாலியை கட்டுடா. தான் ஒரு ரவுடி மகள் என்பதற்கு சான்றாக அதட்டி உருட்டிவிட்டு போனாள். அந்த இரவு அதிரடியாய் மனசுக்குள் ட்ரம்ஸ் வாசித்துக் கொண்டிருந்தது. பட்டு வேட்டி சட்டையுடன் கிளம்பிய மகனை பவானி கேள்வியாய் பார்த்தார். காலேஜில் இலக்கிய விழா நடக்குதுமா, ட்ரெடிஷன் ட்ரெஸ்ல வர சொல்லியிருக்காங்க. பொய் சொல்லும்போது வலித்ததுதான். ஆனாலும் காதல் அவனுடைய நேர்மையை கொறித்து தின்றிருந்தது. பெரிதாய் அலங்காரம் இல்லாமல் ஒரு சில்க் காட்டனோடு கிளம்பிய மகளை கேள்வியாய் ஏறிட்டு பார்த்தார் அலோசியஸ். நான் காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போறதால சின்னதா ஒரு பார்ட்டி தரதா ஃப்ரெண்ட்ஸ் ஏற்பாடு பண்ணி இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன்பா. ஆராய்ச்சியாய் பார்த்தவர் தலையை மட்டும் அசைத்தார். அத்தனை எளிதில் ஏமாறுபவரா தன்னை பெற்றவர் என்று அந்த சிறு பெண்ணுக்கு சிந்திக்க தெரியவில்லை அப்போது. அலோசியஸ் அவருடைய அக்கா கணவர் கெவினோடு ஆள்களை தயார் செய்து கொண்டு கிளம்பி நேரே ஏஞ்சலின் கல்லூரிக்கு செல்ல, அங்கே ஏஞ்சலின் இல்லை. அவளுடைய தோழிகளை அரட்டி விஷயத்தை கறப்பது ஒன்றும் அவருக்கு பெரிய காரியமாக இல்லை. கொதித்து போயிருந்தார். ஆட்களை திரட்டி கொண்டு கோயில் வாசலுக்கு வரவும், நண்பர்கள் அட்சதை தூவ, ஏஞ்சலின் கழுத்தில் வைகரை தாலி கட்டவும் நேரம் சரியாக இருந்தது. காரில் இருந்து இறங்கியவர் மகள் முன்னே போய் கோபாவேசமாக நிற்க, ஏஞ்சலின் கை இரண்டையும் கூப்பி கெஞ்சினாள். ப்ளீஸ் டாடி, எனக்கு வைகரையே ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க 2 வருஷமா லவ் பண்றோம். நான் கேட்டு நீங்க எதையுமே மறுத்ததில்ல, மறுக்கவும் மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்குவீங்கன்னு. ஏஞ்சலினா முடிக்க கூட இல்லை. விட்ட அறையில் பொறி பறந்தது. எவ்வளவு திமிர் இருந்தா ஊரு விட்டு ஊரு வந்து இன்னொரு மதத்துக்காரங்கிட்ட தாலி வாங்கிட்டு என் முன்னாடியே நிமிந்து நின்னு பேசுவ? உன்னை பத்தி மட்டும் யோசிச்சையே. ஊர்ல உன் அப்பன் யாரு, அவனோட தொழில் என்ன, மரியாதை என்னன்னு யோசிச்சிருந்தா இந்த கேடுகிட்ட வேலையை செஞ்சிருப்பியா? மறுபடியும் மறை விழுந்தது. இதுவரை அவர் பேசுவதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த வைகரை மறுபடியும் அடிக்க ஓங்கி அவருடைய கையை பற்றி நிறுத்த, அவன் வாழ்க்கையில் துர்தேவதையின் பார்வை அங்கே ஆரம்பித்தது. கண்களை குறுக்கி அவனையும் அவன் பற்றி இருந்த கையையும் மாறி மாறி பார்த்தார். என் கையையே வளைச்சு பிடிக்கிற அளவுக்கு பெரிய அப்பா டக்கராடா நீ? பேச்சில் அப்படி ஒரு கேலி தெரித்தது. ஏஞ்சு உங்களோட பொண்ணுதான், அதை நான் மறுக்கல. ஆனா இந்த நிமிஷம் அவன் என்னோட மனைவி. என் கண் முன்னாடி அடிச்சா நான் கேட்பேன். நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சொன்னவனையும் மகள் கழுத்தில் இருந்த தாலியையும் மாறி மாறி பார்த்தார். முகத்தில் ரௌத்ரம் படர்ந்தது. அடடா, இந்த மஞ்சள் கயிறு தான் உங்கள தாலி இல்ல? இதை கட்டிட்டா 20 வருஷம் நான் வளர்த்த வளர்ப்பு இல்லைன்னு ஆயிடும். அப்படியா? நான் ஓடி ஓடி சம்பாதிச்சிருக்கிற ஆஸ்தியில கொஞ்ச நாள் கழிச்சு நீ என் பெண்ணோட வந்து நின்று பங்கு கேட்ப. அப்படியா? கழுத்தை வளைத்து நெட்டி முறித்தார். யாருக்கு வேணும் உங்க பணமும் சொத்தும்? முகம் சுளித்து கொண்டு திரும்பி நின்றான். அப்ப சார் சோத்துக்கு என்ன செய்வீங்க என்றவர் அசிங்கமாய் சைகை செய்து காட்ட கொதித்து போனான். கோயில் நிர்வாகி அதற்குள் பதறிக்கொண்டு ஓடி வந்தார். சாமி, இந்த இடத்துல என்னால எதுவும் நடக்காது.
எனக்கு எல்லா சாமியும் ஒண்ணுதான். ஆனா பாருங்க, எல்லா ஆசாமிகளும் ஒண்ணில்ல என்றபடி திரும்பி நின்று கூட்டத்தை நோக்கி வணக்கம் வைக்க அத்தனை பேரும் பதைத்துக் கொண்டு நின்றார்கள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.